எல்லாம் கரெக்டாக வச்சு ஒரு ப்ளவுஸ் தச்சு முடிச்சாச்சு அப்படின்னு நினச்சி போட்டு பார்த்தா இந்த கை மட்டும் ஒன்று லூஸாக இருக்குது இல்லைன்னா டைட்டாக இருக்குது. லூஸாக இருந்துச்சுன்னா ஷோல்டர் ஃபால் ஆகும், டைட்டாக இருந்துச்சுன்னா உள்ளேயே ஏறாது. அப்போ பேட்டர்னில் இந்த ஆர்ம் ஹோலை எப்படி தான் மார்க் பண்ணுறது, எப்படி மார்க் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? This is day 7 of fixing the blouse problem. நம்ம நெக் டெப்த்தை பொறுத்து ஆர்ம் டெப்த் லைன் எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். நார்மலா நம்ம பேட்டர்ன் போடும்போது எப்படி பண்ணுவோம், ஆர்ம் டெப்த் லைன் டிரா பண்ணி செஸ்ட் லைன் டிரா பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ்க்கான கர்வ் டிரா பண்ணுவோம். ஸோ இதை மெஷர் பண்ணி நம்ம ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்துருச்சான்னு செக் பண்ணுவோம். வரலைன்னா இந்த லைனை மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இன்கேஸ் உங்களுக்கு ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ் கரெக்டாக தெரியல அப்படின்னா நீங்க இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். உங்க நெக் டெப்த்தை பொறுத்து நீங்க ஹை நெக் வைக்க போறீங்க, அதாவது உங்களோட நெக் டெப்த் 1 2 3 4 வைக்கிறீங்க அப்படின்னா ஆர்ம் டெப்த் லைன் இந்த A to B chest divided by 6 பண்ணி அது கூட plus 1 inch ஆட் பண்ணி என்ன வருதோ அதை இங்கே மார்க் பண்ணலாம். மீடியம் நெக் வைக்கிறீங்கன்னா, அதாவது நெக் டெப்த் 5 6 7 8 வைக்கிறீங்கன்னா chest divided by 6 பண்ணி என்ன வருதோ அதை அப்படி வச்சிடலாம். லோ நெக் வைக்கும்போது, அதாவது 9 10 11 நெக் டெப்த் வைக்கிறீங்க அப்படின்னா chest divided by 6 minus half an inch. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா 90% உங்களுக்கு கரெக்டாக வரும். ஹாப்பி லேர்னிங்.